நேத்து யாரெல்லாம் மேட்ச் பாத்தீங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. சீரியஸா நேத்து ஆர்சிபி அடி வெளுத்துட்டாங்க. நான்லாம் என்னப்பா இவங்க எந்த பால் போட்டாலும் 6 அடிக்கிறாங்க அப்படின்னு உட்காந்துட்டோம் ஒரு கட்டத்துக்கு மேல. ஃபர்ஸ்ட் மேட்ச் சாமி கூட்டோமா, செகண்ட் மேட்ச் 2-10 நம்ம தான் டார்கெட் செட் பண்ணியிருந்தோம். சரி கொஞ்சம் டீசன்ட் ஸ்கோர் சேஸ் பண்றவங்களுக்கு எப்படியும் கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா தோத்துட்டோம். நேத்து மூணாவது மேட்ச் ஆர்சிபி 250 டார்கெட் செட் பண்ணிட்டாங்க. சரி பவர் பிளேல தான் கொஞ்சம் பவுண்டரிஸ் கிடைக்கும்னு பார்த்தா ஓப்பனிங்லேயே ஊத்திக்கிச்சு. 4 ஓவர்லேயே 3 விக்கெட் போயிடுச்சு. என் அக்கா அப்பவே சொன்னா தோக்குற மேட்சை உட்காந்து பார்க்காத புலம்புவே அப்படின்னு. லாஸ்டா 10 பாலுக்கு 55 ரன். மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னு தெரியும், ஆனாலும் 10 பால் 6 அடிச்சு ஏதாச்சும் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி வின் பண்ணிட மாட்டோமான்னு பார்த்துட்டு இருந்தேன். கடைசி 9 balls 55 ரன்ஸ். அந்த 9 பால் 6 அடிச்சாலும் 54 தான் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால நான் லேப்டாப்பை மூடி வச்சுட்டு தூங்கிட்டேன். 2023 மேட்ச் ஞாபகம் இருக்கா? கடைசி 2 பாலுக்கு 10 ரன் 6-4 அடிச்சு கப் அடிச்சதுக்கு முக்கிய காரணமே நம்ம ஜடேஜா தான். ஆனா இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆப்போசிட் டீம்ல நின்னுட்டு விக்கெட்ஸ் எடுத்தாரு பார்க்கணும். என் மனசு சல்லியா உடஞ்சு போச்சு. மனசு சரியில்லைன்னு மேட்ச் பார்த்து இன்னும் மனசு சரியில்லாம போயிடுது. இதுல இந்த மில்லிமீட்டர் சைஸ்ல இருக்கிறதுங்க வேற. சிஎஸ்கே தோத்துச்சுன்னா தலை எடுக்கிறேன் தலைகள் நடக்கிறேன் வாய் விட்டு வச்சிருக்காங்க. டேய் தம்பிங்களா, ஃபர்ஸ்ட் மேட்ச் இல்ல சீசனே நம்ம சாமிக்கு விட்டாச்சு. பிளே ஆஃப் கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் நம்ம நம்புவோம்.